மிதுன ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை போவீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சுக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க நீங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே மிதுன ராசிக்காரங்களா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையும் சரி, ஏதாவது துன்பமும் சரி தினந்தோறும் வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, துன்பத்தையோ, கஷ்டத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்ற நிலையில தான் நிறைய மிதுன ராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். வரக்கூடிய நாட்கள்ல மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே, நீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல மிதுன ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் மிதுன ராசிக்காரர்களை எதிர்த்தவர்களுக்கு இனி அழிவு காலம் தான். எமனையே எதிர்க்கக்கூடிய ராசினா அது நீங்க மட்டும்தான். என்னைக்குமே மத்தவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மத்தவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்க. கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி என்னைக்குமே இதை சொல்லி காட்டுற பழக்கம் உங்களுக்கு கிடையாது. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. இந்த ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு சனியுடைய வக்கிர நிவர்த்தியும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால, இதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுவதும் முடியும் வரை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களும் முழுமையாக கிடைக்கிறதுனால, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போய்க்கிட்டு வந்திருப்பீங்க. இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைங்கிறது ஒரு தீர்வே வந்திருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள தகுதிக்கேற்ப நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, நீங்க ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சுகிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில கடந்த காலகட்டங்கள்ல வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு அங்க வேலை பார்த்துட்டு வந்திருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு
பிரச்சனை முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழிலை தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும், சிக்கலையுமே அதிகமா சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 35, 37, 39 வயது வரைக்குமே இன்னும் திருமணம் ஆகாமல் நிறைய நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மிதுன ராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவாங்களோ, இல்ல ஊர்க்காரன் தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப நம்ம கேரக்டர தப்பா பேசிருவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது சாமி, 7 வருஷம் ஆகுது சாமி. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி. அப்படிதான் நிறைய நபர்கள் சொல்றீங்க. கண்டிப்பாக இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன், மனைவி எல்லோரும் மீண்டும் ஒருமுறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமாக தோல்வியை சந்தித்தது, அது முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரர்களாத்தான் இருப்பீங்க. ஏன்னா, நான் லவ் பண்ணிட்டே இருப்பீங்க. திடீர்னு சண்டை, சச்சரவு, பிரேக்கப் மூலமாக ஏதாவது விட்டுட்டு போயிருப்பாங்க. இல்ல உங்க வீட்ல போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு தடையா இருந்திருப்பாங்க. கேஸ்ட் வேற, வசதி இல்ல. ஏதோ ஒரு ரீசன சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும், புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுது. சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகுது. மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ அல்லது அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே முடியப் போகுது. ஏன்னா, நீங்க போய் ஒரு மிதுன ராசிக்காரங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 5,00,000 கடன் இருக்குதுங்க, 10,00,000 கடன் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு 100 மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, அதுல 97 பேர் கண்டிப்பாக கடன்ன்றது நிச்சயமா இருக்கும். மீதி 5 பேர்கிட்ட மட்டும் இது கடனாளியாக இல்லாம இருப்பாங்க. அந்த 95 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு விடிவு காலம் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கப் போகுது. ஏன்னா, அந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது, ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை, தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல மிதுன ராசிக்காரங்க வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்கப் போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்களும், நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா, உங்க மீது பொறாமை கொள்ள போறாங்க. ஏன்னா, நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிக வன்மத்தையே செலுத்தப் போறாங்க. உங்களை பத்தி வெளியே போய் புரளி பேசப் போறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. உடல் ரீதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில
தினந்தோறும் ஏதாவது ஒரு உடல் சார்ந்த நோய்களால் தினமும் பட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடிக்கடிக்கு வாரத்துல ஒரு நாள் ஆஸ்பத்திரி போறது, மாசத்துல 4 நாள்ட்டி ஆஸ்பத்திரி போறது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறதுனால பாதி சம்பளம் போயிருதுங்க. எங்களோட கடனே கட்ட முடியல, குடும்ப வாழ்க்கையை கரெக்ட்டா கொண்டு போக முடியல அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய நாட்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே தீரப்போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை கண்டிப்பாக பலமாக மாறும். உங்களுடைய சொந்தக்காரர்களும், நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா, உங்களை அழிக்க நினைக்க எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. தவறான நண்பருடைய பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இவற்றிலிருந்து நீங்கி வெளியே வந்தா மட்டும் தான் உங்க வாழ்க்கை வரக்கூடிய நாட்கள்ல